வெரி குட் ஆஃப்டர்நூன் ஜேம்ஸ் வியூவர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், போன கிளாஸில் நம்ம சொல்லியிருந்தது போலவே இன்றைக்கி கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளிஃப் யூஸ் பண்ணி அதில் லாஜிக்கல் என்ட்ரி நம்ம வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு டெப்ளாய் லாஜிக்கல் அண்ட் இஃப் கண்டிஷன், ரைட்? அது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ என்கிட்ட எக்லிப்ஸ் 26 பார்த்திங்க அப்படின்னா ஐடி இருக்குது. இதில் வந்து நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த எக்லிப்ஸ் ஐடி வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ரைட். இப்போ வந்து நம்மளோட பேக்கேஜ் இது தான் JMC_01. இதுதான் நம்மளோட பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபைல். இதில் SRCயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நியூ போயிடுங்க. நியூவில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இங்கே நான் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிளிஃப் _லாஜிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னோடய கிளாஸ் நேம் ஆஸ் ஏ ஃபைல் நேம் ஆல்சோ. மெயின் மெத்தட் நான் வந்து இங்கே நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ரைட். ஓகே, இதோ வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லாஜிக்கல் அண்டு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். ரியல் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம்னா லாகின் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ கூகுளே எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைனப் அப்படின்ற விஷயம் பண்ணியிருப்போம். அந்த சைனப்பில் ஸோ நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்கும். யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேட்டிருக்கும். அப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியுமே பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஸ்டோர் ஆகும். இதுதான் ரியல் டைம் பிரின்சிபல். இதுதான். அதுக்கப்புறம் எகைன் லாகின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய யூசர் நேமும் டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய யூசர் நேமும் மேட்சாக இருந்தது அப்படின்னா தென் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அண்ட் தென் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நம்ம வந்து கொடுப்போம். அந்த பாஸ்வேர்டும் எனக்கு வந்து மேட்சாக இருந்தது அப்படின்னா எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அடுத்த ஸ்க்ரீன் அது லைக் ஜிமெயிலாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, ரைட்? சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் எனேபிள் ஆகும்னு வச்சுங்களேன். இதுதான் ஆக்சுவலாக ரியல் டைம் நடக்கக்கூடிய சர்வீசஸ். இதுதான். இப்போ இதை நம்ம வந்து கோர் ஜாவாவில் எப்படி பண்ண போகிறோம் சிம்பிளிஃப் யூஸ் பண்ணி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் அண்டை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஸ்ட்ரிங் பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ ஸ்ட்ரிங் பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அதில் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் தேர் ஜாவாவில் பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ப்ரோக்ராமில் ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்ட்ரிங்குன்றது ஒன் ஆஃப் த கிளாஸ். இந்த கிளாஸில் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் தேர். அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ஈக்குவல்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேல்யூ எல்லாமே எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா லைக் பூலியனில் ரிட்டர்ன் பண்ணும். ஞாபகம் வச்சுங்க, மறந்துடக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கிளாஸ் கொடுத்தாச்சு. மெயின் மெத்தட் நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் நேமுன்ற ஒரு ஆப்ஜெக்டும் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டுக்கு நான் PWDன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது இங்கே டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். DS = நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். system.in நான் கொடுத்துறேன். எஸ், கொடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்ன்றது ப்ரீடிஃபைன் கிளாஸ். ஜாவாவில் ஒரு ப்ரீடிஃபைன் கிளாஸ் தான் இது. இப்போ இந்த ப்ரீடிஃபைன் கிளாஸை வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே எனேபிள் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடில் மார்க்கர் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ இந்த கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜில் பிலாங்கிங்கில் வருதோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ இந்த பேக்கேஜ்குள்ளே தான் வந்து இந்த கிளாஸ் இருக்குது, டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்ன்ற கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு மெசேஜை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஸோ என்டர் யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இன்புட் கெட் பண்ணுங்கள். என்ன கொடுக்க போகிறோம், யூசர் நேம் ஈக்குவல் டு ds.readline அப்படின்ற இதை கொடுத்துருவோம். இப்போ ரீட்லைன் அப்படின்னாவே நம்ம இன்புட்டை பொறுத்த வரைக்கும் ஜாவாவில்
இன்புட் கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ரீட் லைன். அப்போனா இதுக்கு ஒரு மார்க்கர் ஒன்று இருக்குது. இந்த மார்க்கர் கிளிக் பண்ணிக்கிங்க, த்ரோஸ் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து நம்மளுக்கு 2 எக்ஸப்ஷன்ஸை த்ரோ பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பண்ணும்போது இன்டிஜரில் நீங்கள் கொடுக்கும்போது நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷனும் கொடுத்துருக்கோம், ஐஓ எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுறதுனால ஐஓ எக்ஸப்ஷன் ரிட்டர்ன் ஆகிருக்கு. நம்ம இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லை நான் வந்து வெறுமனே எக்ஸப்ஷன் மட்டும் நான் வந்து த்ரோ பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸப்ஷன்றது ஒன் ஆஃப் த சூப்பர் கிளாஸ் நம்மளுக்கு ஜாவாவில். ஓகேவா? அதுக்கு கீழே தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 எக்ஸப்ஷன் பிரியும். அது நம்ம வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வரும்போது நம்ம வந்து கிளியராகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்? ஓகே, இப்போ யூசர் நேம் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பாஸ்வேர்டை கொடுத்தாங்க. pwd ஈக்குவல் டு ds டாட் நான் ரீட் லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ ரியல் டைம் லாஜிக்கில் எப்படி வரும்னா யூசர் நேம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும் இல்லையா? அப்போ அதுமாரி நான் லாஜிக் எழுதணும் அப்படின்னா நெஸ்டட் இஃப் வரும்போது தான் நம்ம எழுத முடியும். இப்போ நம்ம பார்க்குறது சிம்பிள் இஃப், அதனால நம்ம அந்த ஆப்ஷனை கொண்டு வரலை. இப்போ நெஸ்டட் இஃப் கொண்டு வந்தீங்கன்னா அது பக்காவான ஃபார்மேட்டாக கொண்டு வரும். யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த யூசர் நேம் மேட்சாக இருந்தது அப்படின்னா, ஈக்குவல்ஸாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கண்டிஷன் வர மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அது நெஸ்டட் இஃப் வரும்போது நம்ம கொண்டு வருவோம். ஓகேவா? இப்போதைக்கு சிம்பிள் இஃப் பார்க்குறதுனால யூசர் நேம் பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ரைட், இப்போ கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள். என்ன கண்டிஷன் ஆக்சுவலாக அப்படின்னா இதோ பாருங்கள், இஃப் ஆஃப் யூசர் நேம் டாட் ஈக்குவல்ஸ்ன்ற மெத்தட் இருக்கா? இப்போ ஈக்குவல்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து இங்கே ஸ்கந்தா அப்படின்ற ஒரு நேமை கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தாச்சு. அண்ட் தென் லாஜிக்கல் அண்ட் அப்ளை பண்ணிக்கிங்க. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா pwd டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவல்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு 1 2 3 4ன்ற ஒரு இதை கொடுத்துக்கிறேன். ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நம்ம கொடுக்குற மாதிரி. இது ஆக்சுவலாக இது ஆர்கியூமெண்ட் வேல்யூ தான் இது. ஓகேவா? இதுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இது ஓகேவா இருந்தது அப்படின்னா உள்ளே வரும். புரியுதானு சொல்லிட்டு ஓகேவா? அப்போ இந்த ஸ்கந்தா அப்படின்ற இன்புட்டை தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், யூசர் நேமுக்கு நான் தரணும் ரன் டைமில். அதே போல் 1 2 3 4ன்ற ஒரு ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணுற வேல்யூ தான் பார்த்திங்க அப்படின்னா pwdன்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து இன்புட்டாக தர மாதிரி இருக்கும் ரன் டைமில். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அப்போ ஈக்குவல்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்புட்டில் எனக்கு ஒவ்வொரு கேரக்டரும் செக் பண்ணுவோம். ஓகேவா? ஒவ்வொரு கேரக்டரும் செக் பண்ணும். அதே போல் ஸ்கந்தான்ற வேலையை நான் வந்து இப்போ நான் எல்லாமே லோயர் கேஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ நான் ரன் டைமில் இன்புட் கொடுக்கும்போது ஸ்கந்தான்ற வழி நான் இன்புட்டாக கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப ஏதாச்சும் ஒரு லெட்டர் மட்டும் கேப்ஸாக வந்துடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் எ ஃபால்ஸ். அதாவது செக் பண்ணாது ரிட்டர்ன்ஸ்ன்ற ஃபால்ஸ். எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கேப்ஸ்ன்ற ஒரு ஃபார்மெட் அந்த இடத்துல வருதோ ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஓகேவா? ஏன்னா ஈக்குவல்ஸோட ஃபார்மெட்டே இதுதான். இல்லை நான் கொடுக்கக்கூடிய இன்புட் அப்படின்றது எனக்கு ஓகே, ஆனால் எந்த கேஸ்லலாம் இருக்கலாம் அப்படின்னா ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் யூஸ் பண்ணிக்கிங்க, அது பெட்டர். அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் செக் பண்ண போது தவிர கேசஸ் செக் பண்ணாது. அப்போ கேசஸ் அப்படின்றது லோயர் கேஸ் அப்பர் கேஸ் அது செக் பண்ணாது, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஈக்குவல்ஸ்ன்ற மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இட் செக்ஸ் த ஸ்ட்ரிங் அண்ட் ஆல்சோ கேசஸ். அது நம்ம கொடுக்கக்கூடிய லோயர் கேஸால் அப்பர் கேஸுன்றதை க்ளீனாக வாட்ச் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சிஸ்அவுட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்அவுட்டில் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் அக்சஸ் கிராண்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது ரன் பண்ணுறேன். ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கா, இதை கொடுத்துங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூசர் நேம் ஃபஸ்ட் கேட்குதா? இப்போ யூசர் என்ன தரணும், யூசர் நேம் இதோ கொடுத்தா இதோ தெரியும் பாருங்க, ஸ்கந்தா இல்லையா? இப்போ நம்ம ஸ்கந்தான்றதான் நம்ம வந்து இன்புட்டாக தரணும் இல்லையா? ஒரு நிமிஷம் ஓகே கொடுத்துங்க ஸ்கந்தா. அப்போ ஸ்கந்தா அப்படின்ற இன்புட் நான் வந்து இங்கே ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மால் கேஸ் தான் இருக்குது. தட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் 1 2 3 4 நான் வந்து இந்த ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பாஸ்வேர்டுக்கு. இருந்தால் எனக்கு இந்த அவுட்புட் வந்துடும். ஓகேவா? இன்கேஸ் நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டுன்றது மாற்றி கொடுத்துருக்கோம், மாற்றினா எனக்கு சேம் ஸ்ட்ரிங் தான் யூசர் நேமில், ஆனால் நான் ஒரே ஒரு கேஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேப்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 1 2 3 4 வச்சுப்போம், வெளில வந்துடும். நான் சிம்பிள் இஃப்ன்றதுனால எல்ஸ் பாட்டு வராது. ஓகேவா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த கண்டிஷனுக்குள்ளே போகவே போகாது. புரியுதுங்களா? இந்த பிளாக்குள்ளே வரவே வராதுன்னு சொல்கிறேன். இந்த பிளாக்குள்ளே வரவே வராது. ஏன்னா நம்ம யூசர் நேமில்
நம்ம இங்கே ஆர்குமெண்ட்டில் கொடுத்த கேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மால் கேஸில் தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இன்புட் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு லெட்டர் தவிர எல்லாமே ஸ்மால் கேஸில் இருக்குது. எஸ் மட்டும் தான் கேப்ஸில் இருக்குது. ஓகேவா? அதை பார்த்துட்டு அது செட் ஆகலை அப்படின்னா டோட்டலாக வெளில வந்துடும். இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். ஓகேவா? அப்போ ஒரு சிம்பிள் இஃப்பில் எப்படி லாஜிக்கல் அண்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ரைட். ஓகே. இப்போ லாஜிக்கல் ஆர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் யூஸிங் சிம்பிள் இஃப். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இஃபல்ஸ் போயிடலாம். ஓகேவா? ரைட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.